கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, செவ்வாய் பயிற்சி பலன்கள் தான் பார்க்க போறோம். செவ்வாய் பகவான் என்னைக்கு பயிற்சி ஆகுறாரு அப்படின்னா, டிசம்பர் 7, 2025 விருச்சிகத்துல இருந்து தனுசு வந்து அமர்றாரு. இந்த தனுசுல ஜனவரி மாசம் 16ஆம் தேதி வரைக்கும் ஏறக்குறைய 40 நாள் இருக்காரு. அந்த 40 நாள் தனிச்சு இருக்காரா அப்படின்னா இல்ல. இவருக்கு பின்னாடியே டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி புதன் வந்துடுறாரு தனுசுல. அப்ப டிசம்பர் 29ல இருந்து ஜனவரி 16 வரைக்கும் இவங்க 2 பேரும் இணைஞ்சு இருக்காங்க தனுசுல. ஆக இணைஞ்சு இருக்கிறது நிறைய ராசிகளுக்கு நிறைய விதமான நற்பலன்களை கொடுக்கதான் போறாங்க. ஆக இந்த பலன்களை வந்து பாருங்க, நாங்க 2 பகுதியா பிரிப்போம். முற்பகுதி செவ்வாய் தனித்து இருக்கும் போது, பிற்பகுதி செவ்வாயும் புதனும் இணைந்து இருக்கும் பொழுது. ஆக ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்க ராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் இவங்க தர போறாங்க அப்படின்றது தெளிவா தெரியும். நேரத்தை வீண் பண்ணாம சட்டுன்னு வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க. சிம்ம ராசி அன்பர்கள், உங்களுக்கு வந்து பாருங்க, இந்த தனுசுல செவ்வாய் இது வந்து பாருங்க உங்களுக்கு என்ன பாவம் அப்படின்னா 5ஆம் பாவம். 5ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க? பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல செவ்வாய் என்ன பண்ணுவான்? பூர்வீகம் சார்ந்து எனக்கு சொத்து பத்து நிறைய இருக்குங்க, அது வந்து எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்துருங்க, எனக்கு பிரிச்சு கொடுக்கல. என்ன ஆகும்? பிரிச்சு கொடுக்கல, நான் சண்டை போட்டு வாங்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். சரிங்களா? அப்படி ஒண்ணு நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி பாருங்க, பூர்வீகம் சார்ந்து எனக்கு சொத்து பத்தில ஏற்கனவே கொடுத்துட்டாங்க, நான் அதுல விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன், எங்களுக்கு நல்லா இருக்கு, அதுல விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப பக்கத்து நிலத்துக்காரன் என்ன பண்றான்? புடிச்சிட்டு என்ன ஒரே இரிட்டேட் பண்றான். கொஞ்சம் இடத்த புடிச்சிட்டு அவன் ஆக்கிரமிப்பு அப்படின்றது பண்ணிட்டு என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான். என்ன பண்றதுன்னு தெரியல. நான் நேரா அவன்கிட்ட சண்டைக்கு போலான்னு இருக்கேன். அமைதியா இருங்க. அதே மாதிரி பாருங்க, எங்களோட சொத்து வந்து கேஸ்ல இருக்கு, ஏறக்குறைய 10 வருஷமா கேஸ்ல இருக்கு. இப்ப நாங்க என்ன பண்ணலாம்னு நினைக்கிறோம்? அத வந்து 4 மத்தியஸ்தர்களை வச்சு பஞ்சாயத்து பண்ணி அந்த சொத்தை வாங்கலாம்னு நினைக்கிறோம். யோசிக்கலாமா? வாங்கலாமா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரீசன் என்ன அப்படின்னா, இந்த புதன் வந்த பின்னாடி நீங்க அப்படிலாம் யோசிக்கலாம். இப்ப பெருசா யோசிக்க வேணாம். பொதுவா செவ்வாயை பத்தி சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு 9 மற்றும் 4க்கு அதிபன். அதாவது பாக்கியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், சுகதாயா ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். பாக்கியஸ்தான அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல வரான் அப்படின் போது நல்லதுதான் செய்வான், பெருசா கவலைப்பட வேண்டாம். ஆனா நம்மளோட கோவத்தினால, ஆத்திரத்தினால, டென்ஷன்னால அதை வந்து நம்மளே கெடுத்துக்கூடாது. அப்ப அமைதியா டீல் பண்ணீங்க அப்படின்னா பிளஸ்ஸா வந்துடும். கோவப்பட்டு ஆத்திரப்பட்டு டீல் பண்ணீங்க அப்படின்னா அது கொஞ்சம் நெகட்டிவா போறதுக்கு கூட வாய்ப்பு உண்டு. புரியுதுங்களா? பொதுவா பாக்கியாதிபதி உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல வரும்போது ஏதோ ஒரு விதத்துல பூர்வீகம் சார்ந்து நல்லதை கொண்டு வந்துருவான். நீங்க அமைதியா இருந்தாலே உங்களுக்கு நல்லது வந்துரும். நான் வந்து அவன் என்ன ஏய்னா நான் ஏய்னுவேன், நான் வந்து ரியாக்ட் பண்ணுவேன் அப்படின்னா அது வந்து பெருசா பாசிட்டிவ் வரதுக்கு வாய்ப்பு கம்மி, தப்பா போயிடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அதே மாதிரி பாருங்க, உங்க அப்பா கூட ஸ்மூத் ரிலேஷன்ஷிப் அப்படின்றத மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அப்பா ஃபுல் ஃபிளட் சப்போர்ட்டா இருப்பாரு. கோபம், தாபம், டென்ஷன் எல்லாம் அப்பா கூட வேண்டாம். இல்லைன்னா அப்பாக்கும் உங்களுக்குமான உறவு முறையை அது பாதிப்பை ஏற்படுத்திடும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி தாயார் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அப்ப அம்மாவோட நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அம்மா கூட வீண் ஆர்குமெண்ட் அப்படின்றது வேண்டாம். அம்மாக்கு குட்டி குட்டி ஹெல்த் இஷ்யூஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு, அதில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. வச்சுக்கிறீங்க அப்படின்னா அம்மாவோட ஃபுல் ஃபிளட் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும். ஸோ இதுல பிளஸும் உண்டு, மைனஸும் உண்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் புதன். புதன் வந்து பாருங்க, பிற்பகுதியில புதன் இணையறாரு இல்லைங்களா? புதன் 5ஆம் பாவம், பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். அதே மாதிரி இந்த செவ்வாய் மட்டும் தனிச்சு இருக்கும்போது என்ன ஆகும்னா, நமக்கும் நம்ம குழந்தைங்களுக்கும் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. குழந்தைங்களை நான் ஒண்ணு சொல்ல, குழந்தைங்க ஒண்ணு சொல்ல, நான் குழந்தைங்களை அடிச்சுட்டு நம்மளை விட்டு விலகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்ப குழந்தைங்க விஷயத்துல அமைதியா இருக்கீங்க அப்படின்னா அதுவும் நல்லதே நடக்கும், கவலைப்படாதீங்க. அதுக்கப்புறம் இந்த புதன் வந்து இணையறாரு இல்லைங்களா? புதனை பத்தி சொல்லணும் அப்படின்னா 11 மற்றும் 2க்கு அதிபன். அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், லாபஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். வாக்குஸ்தான அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் பேசியே சமாளிக்கக்கூடிய திறமை இன்பில்ட்டாவே புதனே உங்களுக்கு கொடுத்துருவாரு. உங்களோட அறிவாற்றல் அப்படின்றது மேலும் உங்க குடும்பத்துல வர பிரச்சனைகள்லாம் அப்படியே நைஸா பேசி சாதிச்சிடுவீங்க. தொழில்ல ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படின்றது கிடைக்கும். எதனால? உங்களோட அதீத புத்திசாலித்தனத்தினாலையும், நீங்க மீடியாவை யூஸ் பண்றதுனாலையும், உங்களோட தொழிலை நீங்க ப்ரொமோட் பண்றதுனாலையும், உங்களோட கிரியேட்டிவிட்டினாலையும் அப்படின்னு சொல்லலாம். ஆக இந்த பூர்வ புண்ணியம் சார்ந்த சொத்து பத்து பிரச்சனை இருக்கு அப்படின்னாலும் இந்த புதன் இணைஞ்ச பின்னாடி நீங்க கொஞ்சம் டேக்கிள் பண்றீங்க அப்படின்னா அது ஸ்மூத்தா முடியும். அதுக்கு முன்னாடி டேக்கிள் பண்றீங்க அப்படின்னா அது பிள்ளையார பிடிக்க குரங்கா போறதுக்கு வாய்ப்பு உண்டு. புதனும் இணைஞ்ச பின்னாடி நீங்களே நிதானமா யோசிக்கிறீங்க அப்படின்னே உங்களுக்கே நிறைய விஷயங்கள், பல புது புது யுக்திகள் வரும். அந்த யுக்திகளை வச்சு நீங்க அதை வந்து ஓவர் கம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இது குழந்தைங்க விஷயமா இருந்தாலும் சரி, பூர்வீக சொத்து பத்தா இருந்தாலும் சரி, அந்த சொத்துல பிரச்சனையா இருந்தாலும் சரி, நம்மளோட இடம் பக்கத்து இடத்துக்காருக்கும் நம்மளுக்கும் வில்லங்கோ இருந்தாலும் சரி, ரொம்ப ஈஸியா டேக்கிள் பண்றது அப்படின்றது பாசிபிள். ஆக நான் சொன்ன சின்ன சின்ன விஷயத்துல கவனமா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும்.
வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்னது வந்து பாருங்க, உங்க ராசிக்கான இந்த செவ்வாயும் புதனும் சேர்க்கை. செவ்வாய் தனிச்சு இருக்கிறது, புதனோட இணைஞ்சு முற்பகுதி பிற்பகுதி, இதுக்கான ஒரு பொதுவான பலன். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கவங்க, இல்லம்மா நாங்க இந்த காலகட்டத்துல நாங்க திருமணம் யோசிக்கிறோம், அதே மாதிரி 2வது திருமணம் யோசிக்கிறோம், குழந்தை பேரு அதை பத்தி யோசிக்கிறோம், ஒரு பிசினஸ பத்தி யோசிக்கிறோம், இல்ல எங்களோட ஹிடன் ரிலேஷன்ஷிப் அதை பத்தி யோசிக்கிறோம், எங்களுக்கு சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு, அதுல ட்ராப் ஆயிடுமோன்னு பயப்படுறோம், இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்கு அப்படின்னா, நான் பேசிட்டு இருக்கும் போதே எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருப்பாங்க, அந்த நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.